தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டு தான் இருந்திருப்பேன். ஆகவே நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் அதிகம், எதிர்ப்புரைகள் அதிகம். தன் மீது சேரி வார்த்தை இறைத்தார்கள், எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை பெரியாரிடத்தில் கேட்டார்கள், ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் என்று. இன்னும் அவர்கள் பழைய ஆட்களாக இருக்கிறார்கள், இன்னும் திருந்தவில்லை, வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆக இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள். அதான் அவர் என்னையே சொல்லல, பேரறிஞர் அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? காரணம் என்ன நீங்க சொல்வீங்களா, அவர் சொல்வாரா? அவரே சொல்லியிருக்காரு. எங்க ஊர் வேலூருக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார், மணியம்மையை திருமணம் செஞ்சார், அதுல இருந்து அண்ணா வெளியில வந்தார். மணியம்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்ததுதான் திமுக. ஏன் அண்ணா வெளியில வந்தார்? பெரியாரை எதிர்த்து வந்தார், எதிர்த்து பேசி வந்தார். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதுல நாங்க ஒரு துளி கூட பேசிடல. அப்ப அவர் சொல்றது யார சொல்றாரு தெரியுமில்ல? அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு, என்னையே சொல்லல.